அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் யுவர் பிரெயின் சேனல் மூலமாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம கோடிங் டிகோடிங் சம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டைப் 1 டைப் 2 நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் வீடியோவில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் 3. டைப் 3 வந்து டைப் 1 டைப் 2 ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம பேராகிராஃப் கொஷின் பேராகிராஃபில் வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுலேருந்து அந்த பேராகிராஃப்லேயே இந்த வேர்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது நிறைய பேர் கொஷினில் முன்னாடி எழுதுனவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனவங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். நம்ம டைப் 3ல் என்ன சொல்லிக்காம பாருங்கள். In a certain language 834 means air and cool அப்படின்னு சொல்லியிருக்காங்க. in a certain languageல வந்து 834ன்றதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா air and cool அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 834ன்ற வேர்டை வந்து air and cool அப்படின்றது தனியாக இன்னொரு கமால கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அப்புறம் வந்து 456ன்ற நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா air and fresh அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. air and fresh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 852ன்ற நம்பரை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூல் இஸ் வெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 834க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 456க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து 852 அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெஷ். ஃப்ரெஷ் அப்படின்ற வேர்டுக்கு இன்னும் லாங்குவேஜ் இதில் சொல்லியிருக்காங்க, இந்த கோடிங்கில் சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ரொம்ப ஈஸிங்க. டைப் 1 டைப் 2 ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி ஃபர்ஸ்ட் நான் போனோம்னா, நம்மளுக்கு வந்து முன்னெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கும்போது இந்த முன்னெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இதில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் வரும்போது இதை வச்சா ஈஸியாக எழுதிடுவாங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறத எடுத்து நம்ம தனித்தனியாக எழுதிக்கணும். அதான் டைம் டிலே. மற்றபடி வந்து ஈஸியாக இருக்கும். முன்ன காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து பேப்பரில் வரும், பேப்பரில் இருக்கும்போது அப்படி அண்டர்லைன் பண்ணி ஈஸியாக இதை ஆன்சர் சொல்லி போட்டுருவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி பேஸில் வரதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கணும் அது பேப்பரில் எடுத்து எழுதிங்க. அதாவது இங்கே பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்கோம் அதை தான் எழுதிருக்கோம். ஃபஸ்ட்டு 834 என்ன சொல்லியிருக்காங்க ஏர் அண்ட் கூல் சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து 456 அதை என்ன சொல்லியிருக்காங்க ஏர் இஸ் ஃப்ரெஷ், அவங்க சொல்றதா அப்படியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் 852 கூல் இஸ் வெட். அவ்வளோதான், அவங்க கொடுத்துக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிடும். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து 1 2 3 வச்சு இல்லை ஏபிசின்னு வச்சுங்க. 3 ஸ்டேட்மெண்ட், ஏ ஸ்டேட்மெண்ட், பி ஸ்டேட்மெண்ட், சி ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஏக்கும் பிக்கும் கம்பேர் பண்றோம். கம்பேர் மீன்ஸ் எதெல்லாம் பொதுவா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஏரோ மார்க் முன்னாடி இது பாருங்க, 834 இருக்கு, இங்க 456 இருக்கு. இதுல எது நம்மளுக்கு சேமா இருக்குன்னு பாருங்க. 8 3 4னா 4 5 6 எந்த நம்பர் சேம், எது நம்மளுக்கு சேம் 4ன்றது சேமா இருக்கு. அந்த என்ன பண்றோம், இது 4 ஒரு கட்டம் போட்டுங்க, இது ஒரு கட்டம் போட்டுங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. இப்போ இது அதே ஈக்குவலுக்கு அந்த பக்கமும் ஏதாவது ஒரு லெட்டர் சேமா இருக்கும். இப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் லெட்டர் எது சேமா இருக்கு, ஏர் அண்ட் கூல், ஏர் இஸ் ஃப்ரெஷ் பார்க்கும்போது தெரியுது ஏர்ன்ற வார்த்தை தான் சேமா இருக்கு. இங்கன்னா பாக்ஸ், இங்க பாக்ஸ் போட்டா இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுங்க. இங்க நீங்க சர்க்கிள் போட்டு அங்க பாக்ஸ் போடக்கூடாது. ஓகேங்களா? இது ரெண்டும் சேம் சொல்றதுக்காக இப்போ நம்ம என்ன பண்றோம், ஏவும் பியும் கம்பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பியும் சியும் கம்பேர் பண்றோம். பின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சின்ற ஸ்டேட்மெண்ட்டும் கம்பேர் பண்றோம். இப்போ பாருங்க 456 இப்படி இருக்கு. இங்க வந்து 852 ஃபர்ஸ்ட் ஏரோ மார்க் முன்னாடி கம்பேர் பண்ணுங்க, அப்புறம் அந்த பக்கம் பாருங்க. இப்போ பாருங்க, இதுல எது கம்பேர் பி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எது கம்பேர் ஈஸியா இருக்கு, அதாவது எது வந்து சேமா இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த 5 5 சேமா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே பாக்ஸ் போட்டோம், அதே பாக்ஸ் போட வேணாம். இங்க நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சர்க்கிள் 5 ஸ்டேட்மெண்ட். இப்போ அது ஈக்குவலுக்கு அப்புறமா ஏதோ ஒரு வேர்டு சேமா இருக்கு. எந்த வேர்டு சேமா இருக்குன்னு பாருங்க. ஈக்குவலுக்கு அப்புறம் யாருன்றது கட்ட போயிடுச்சு, இஸ்ன்ற வேர்டு சேமா இருக்கு. பாருங்க, இஸ் ஃப்ரெஷ் இருக்கு, கூல் இஸ் ஃப்ரெஷ் வெட்டுன்னு இருக்கு. அப்போ இஸ் இங்க சர்க்கிள் போட்டிருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் சர்க்கிள் போட்டுங்க. ஓகேங்களா? அப்போ ஏபியை கம்பேர் பண்றோம், 4 4 சேமா இருக்கு. பிசியை கம்பேர் பண்றோம், 5 5 சேமா இருக்கு. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வைக்கணும், இங்க பாக்ஸ் போட்டா அங்கேயும் பாக்ஸ் தான் போடணும். ஏர் சேமா இருக்கு, இஸ் சேமா இருக்கு. இப்போ ஏபி கம்பேர் பண்ணிட்டோம், பிசி கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ சிஏவை கம்பேர் பண்ணோம், சிக்கும் ஏக்கும். சிக்கு ஏ பாருங்க, சில வந்து 83 4 இருக்கு, இங்க 85 2 இருக்கு. எது சேமா இருக்கு பாருங்க, சிக்கு ஏக்கும் 8ன்றது சேமா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பாக்ஸ் போட்டோம், சர்க்கிள் போட்டோம். அதனால நீங்க அப்ப இங்க ட்ரையாங்கிள் போடுங்க. ஏன் சொல்றேன், ஆன்சர்ல ஈஸியா போறது இந்த சிம்பிள்ஸ் தான் சொல்றேன். இங்க ட்ரையாங்கிள் போடுறீங்க, இங்க ட்ரையாங்கிள் போடுறீங்க. இப்போ அது ஈக்குவலுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து சிஏல ஏதோ ஒன்று ஈக்குவலா இருக்கும். எது ஈக்குவலா இருப்பாருங்க, அண்டு கூல்னு இருக்கீங்க, இது கூல் வெட்டு இருக்கு. அப்போ கூல்ன்ற வார்த்தை சேமா இருக்கு. இங்க ட்ரையாங்கிள் போடுறதுனால இங்கே ட்ரையாங்கிள் போடுங்க, இங்கே ட்ரையாங்கிள் போடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஏபி கம்பேர் பண்ணியாச்சு, பிசி கம்பேர் பண்ணியாச்சு, சிஏன்றது கம்பேர் பண்ணியாச்சு. இப்போ கேட்டுற கொஸ்டின் பாருங்க, ஃப்ரெஷ்ன்றதுக்கு இந்த ஃப்ரெஷ்ன்ற லெட்டருக்கு வந்து எந்த கோடு வருது இந்த லாங்குவேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ 3ன்னு இருக்கு, 3 பதில் இங்கே அண்டுன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃப்ரெஷ் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வேற எதுக்கு நம்மளுக்கு எதுவுமே ஈக்குவலா இல்லாம சேமா இல்லாம எது இருக்குது, ஆறுன்ற வார்த்தைக்கு வந்து இங்க 2 சேம் ஆயிடுச்சு, போட்டோம், நம்ம டிராயிங் போட்டோம். இப்போ வந்து ஆறுன்றதுக்கு எதுக்கு ஃப்ரெஷ்னு சேமா இருக்கு. அப்போ ஃப்ரெஷ்ன்ற வார்த்தைக்கு நம்ம இங்கே ஆன்சர் சொல்லிடலாம், 3வது கூட போக வேண்டாம்.
ஏன்னா வெட்டு வந்து 2க்கு ஈக்குவலா இருக்கு, 3 வந்து அண்டுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப ஃப்ரெஷ்ன்ற வார்த்தை வந்து காலியா இருக்கு. அப்ப ஃப்ரெஷ்ஷுக்கு ஈக்குவல் எது 6. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க 4க்கு பாருங்க 5 6 3 4 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு எது ஆன்சர் வரும் கரெக்டா? நம்மளுக்கு ஃப்ரெஷ்ன்ற வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து 6. ஓகேங்களா? அப்போ இதோட கொஸ்டின் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் டைம் 1 நிமிஷம் கூட ஆகாதுங்க. நம்ம எழுதிட்டு டக்குன்னு ரவுண்ட் பண்ணிட்டு என்ன எதுக்கு கேட்டிருக்காங்களோ அந்த வேர்டை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். அப்போ இதோட ஆன்சர் வந்து ஃப்ரெஷ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 6. அவ்வளவுதான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம்மு. இதே மாடல்ல நெக்ஸ்ட் சம்மும் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் அதே மாடல்ல இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் திஸ் இஸ் டன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 792 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் டன்ன்ற அந்த வேர்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 792 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த வேர்டு பாருங்க, தட் இஸ் டன் அப்படின்ற வேர்டு. நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் டன். இந்த வேர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வேர்டு சாரி தட் இஸ் ரிமைனிங். இந்த வேர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 824 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேர்டை வந்து திஸ் இஸ் டன்ன்றது வந்து 792 சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ரிமைனிங்ன்ற வேர்டை வந்து 824 சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிமைனிங் இஸ் டன் அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 298 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் போன சம் மாதிரி தான் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பேரா கொஸ்டின். இப்போ இது கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. as quoted இது சொல்லியிருந்தாங்கன்னா the following stands for done. டன்ன்ற அந்த லெட்டருக்கு வந்து இந்த வேர்டுக்கு வந்து என்ன கோடு கொடுத்துருக்காங்க, இதுதான் கொஸ்டின். லாஸ்ட் மாடல் மாதிரி தான், அதே தான். இப்போ பாருங்க அவங்க கொடுத்துக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. ரொம்ப ஈஸி, எங்குமே தேட வேணாம். இங்கே கொஸ்டின்லேயே இருக்கு. அவங்க கொடுத்துக்கிறத அப்படியே எடுத்து எழுது. எந்த ஃபார்முலா கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படியே எடுத்து எழுதுறோம். பாருங்க திஸ் இஸ் டன், திஸ் இஸ் டன் அப்படின்னு போட்டு அதுக்கு எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க 792. அப்போ 792 எழுதுறோம். நெக்ஸ்ட் பாருங்க அதே அதுக்கத்த வேர்டு பாருங்க தட் இஸ் ரிமைனிங், தட் இஸ் ரிமைனிங் எழுதிட்டு அவங்க சொல்ற 824 அப்படியே எழுதுறோம். நெக்ஸ்ட் பாருங்க ரிமைனிங் இஸ் டன், அவங்க சொல்றது வேர்டு ரிமைனிங் இஸ் டன். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க 298, அதுவும் எடுத்து எழுதுறோம். ஓகேங்களா? 3 ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து எழுதுறோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன், இது மாதிரி எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏபிசின்னு தனியாக பேர் வச்சுங்க. ஏபிசி அப்படின்னு சும்மா லைட்டாக உங்களுக்கு புரியுது 1 2 3 கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் ரூம் இல்லை செகண்ட் ரூம் தேர்ட் ரூம் வச்சுக்கலாம். ஏபிசி நம்ம பேர் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் கம்பேர் பண்ணோம். கம்பேர் மீன்ஸ் எது எது சேமா இருக்கு, ஏரோ மார்க் முன்னாடி எது சேமா இருக்கு, ஏரோ மார்க் அப்புறம் எது சேமா இருக்குன்னு பாத்துங்க. இப்போ பாருங்க திஸ் இஸ் டன்னுக்கும் தட் இஸ் டன்னுக்கும் எது சேமா இருக்குன்னா இஸ்ன்ற வார்த்தை சேமா இருக்கு ஏரோ மார்க் முன்னாடி. அப்ப இஸ்ன்ற வார்த்தை சேமா இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன சொல்லிருக்கேன், ஸ்கொயர் போடலாம், ரவுண்டு போடலாம், என்னவோ அதுக்கேற்ற ஷேப் போடலாம். ஷேப்ஸ் போட்டா உங்களுக்கு புரியும் எந்த நம்பருக்கு எதுன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போட்டா எந்த நம்பர் கம்பேர் தெரியாது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்றேன், இல்ல நான் ட்ரையாங்கிள்ல ஸ்டார்ட் பண்றேன். ஏதாவது ஒன்று இதை தான் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. எது உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் செய்யணும். ட்ரையாங்கிள் கொஞ்சம் லெட்டருக்கு சின்னதா இருக்கும், அதனால ட்ரையாங்கிள் போடுறோம். ஸ்கொயர்னா பெருசா போடலாம். இப்போ வந்து இஸ்ன்ற வார்த்தை இங்கே ஷேப் பண்றோம், இங்க இஸ்ன்ற வார்த்தை அதே ட்ரையாங்கிள்ல போடுறோம். இப்போ ஈக்குவலுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சேமா இருக்கு, ஈக்குவலுக்கு அப்புறம் அதே மாதிரி எந்த வார்த்தை சேமா இருக்குன்னு பாருங்க. இது 792, இது 824. அப்படி பார்க்கும்போது 2ன்ற வார்த்தை சேமா இருக்கு. இங்க ட்ரையாங்கிள் போட்டதுனால அதே ட்ரையாங்கிள் போடுங்க. அப்போ இஸ்ன்ற வார்த்தை 2ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஏவும் பியும் கம்பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பிஎஸ்சியும் கம்பேர் பண்ணோம். இப்போ பிஎஸ்சியும் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து தட் இஸ் ரிமைனிங் அப்படின்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு, ரிமைனிங் இஸ் டன் அப்படி இருக்கு. இப்போ இந்த ரெண்டுக்கு எது சேமா இருக்கு பாருங்க. இந்த லெட்டர்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு வந்து நம்மளுக்கு சேமா இருக்கு மாதிரி தெரியும். ரெண்டு லெட்டர் ஒன்னு பாருங்க இஸ் ஆல்ரெடி சேமா இருந்திருக்கு, அதுக்கு ட்ரையாங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கும் ட்ரையாங்கிள் தான் ஃபிக்ஸ் பண்ணோம், ஏன்னா அதே ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால. அப்போ இங்க இஸ்ஸுக்கு வந்து எந்த ஈக்குவல் சேமா வந்து 2ன்றது, அப்போ இந்த 2ன்றது நம்ம வட்டம் போட்டுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி ட்ரையாங்கிளை நம்ம போட்டுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற வேர்டு ஏதோ சேமா இருக்கு. இப்போ ரிமைனிங் அப்படின்னு சேமா இருக்கு. இப்போ பாருங்க ரிமைனிங் நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போடுறேன், இங்கே ரெக்டாங்கிள் பாக்ஸ் போடுறேன். அப்போ இந்த இடத்துல வேற ஏதோ நம்பர்ஸ் வந்து சேமா இருக்கு. எந்த நம்பர் சேமா இருக்கு பாருங்க. இப்போ 2 2 பண்ணிட்டோம், 8 8 சேமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க ரெக்டாங்கிள் போட்டோம்னா அதே ரெக்டாங்கிள் இங்கே நம்ம போடுறோம். ஓகேங்களா? பிக்கு சிக்கு 2 லெட்டர் சேமா இருக்கு. இது ட்ரையாங்கிள் ஒன்று சேமா இருக்கு, இன்னொன்று வந்து இது அது இஸ்ன்றது சேமா இருக்கு, ரிமைனிங் சேமா இருக்கு, இங்க 2ன்றது சேமா இருக்கு, 8ன்றது சேமா இருக்கு. அப்போ நம்ம பியும் கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், சியும் ஏவும் கம்பேர் பண்ணோம். இப்போ சின்ற லெட்டர் பாருங்க ரிமைனிங் இஸ் டன் இருக்கு, ஏன்ற லெட்டர் பாருங்க திஸ் இஸ் டன் இருக்கு. இப்போ இந்த 2 லெட்டருக்கும் எது சேமா இருக்கு, ஆல்ரெடி 2 நம்ம ஷேப் போட்டாச்சும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ டன்ன்ற வார்த்தை சேமா இருக்கு, டன்ன்ற வார்த்தைக்கு ஒரு சர்க்கிள் போடுறோம். அப்போ டன்ன்ற வார்த்தை சர்க்கிள் போடுறோம். அப்போ ஈக்குவலுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நம்பர் சேமா இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் சர்க்கிள் போட்டோம், நம்ம சர்க்கிள் மீன்ஸ் ஷேப் போட்டோம். அப்போ எந்த நம்பர் பாருங்க 792 298, இந்த சிக்கும் ஏக்கும் அப்போ 9 தான். அப்போ 9 சர்க்கிள் போடுறோம், இங்கே சர்க்கிள் போடுறோம். இப்போ இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணி ஏவும் பியும் கம்பேர் பண்ணிட்டோம், பிஎஸ்சியும் கம்பேர் பண்ணோம், சிஏயும் கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டின் பாருங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க. இப்போ அப்படி கேட்கும் போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டன்னுக்கு என்ன கோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க டன்னோட வார்த்தை இது,
ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சலாம். டன்னுக்கு எதை நம்ம ரவுண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. அதனால தான் ரவுண்டு, ரெக்டாங்கிள், இந்த ட்ரையாங்கிளோ ஸ்கொயர் இதெல்லாம் முக்கியம் தான். அப்போ ரவுண்ட் எதை பண்ணிருக்காங்க 9க்கு. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து டன்னுக்கு எந்த கோடுனா 9 ஆப்ஷன்ல 9 இருக்கும். அதை கிளிக் பண்ணா ஆன்சர் வந்துச்சு. ரொம்ப ஈஸிங்க. அதாவது கொஸ்டின் படிங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி எடுத்து எழுதுங்க, ஏபிசின்னு கம்பேர் பண்ணுங்க, ஏவும் பியும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க, பியும் சியும் கம்பேர் பண்ணுங்க, அப்புறம் சியும் கம்பேர் பண்ணுங்க. அப்போ கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. இப்போ மூணாவது கொஸ்டின், இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் நவ் ஆர் நவர் இந்த வேர்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸிஎன் இசட்ஏபி ஒய்ஓஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென் ஜாப் யோக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெவர் சே தட் இந்த வேர்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎல்ஏ ஜென் வாக் விஏகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் நவ் சே திஸ் இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎல்ஏ இசட்ஏபி டிஏஎல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் திஸ் ஆர் தட் இதோடுக்கு இதுக்குன்னா லாங்குவேஜ் வரும்னு கேட்டிருக்காங்க. 3 கேட்டிருக்காங்க. இதற்கு ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா, 3 கேட்டிருக்காங்க. திஸ் ஆர் தட் இதுக்கு ஃபுல்லுத்துக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் வேற கொஸ்டின் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை தனித்தனியாக எடுத்து எழுதிங்க. ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லிருக்காங்க அதான் எழுத போறோம். நவ் ஆர் நெவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸிஎன் இசட்ஏபி ஒய்ஓஜி இதை தான் நம்ம அப்படியே எழுதுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க நெவர் சே தட் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க யூஎல்ஏ எக்ஸிஎன் விஏகே அப்போ அதை அப்படியே எழுதிங்க. நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க நவ் சே திஸ் அதுக்கு வந்து யூஎல்ஏ இசட்ஏபி டிஐஎல் இதை அப்படியே எழுதிங்க. அவங்க என்ன கொடுத்துருக்கணும் அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. எழுதிட்டு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஏபிசி இருக்குங்களா, அதை நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஏபிசி 1 2 3 வச்சுக்கலாம் சொன்னேன். ஓகேங்களா, கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னையும் அதாவது ஏ ஸ்டேட்மெண்ட்டையும் பி ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட்டையும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நம்ம கம்பேர் பண்றோம். ஈக்குவலுக்கு முன்னாடி ஈக்குவலுக்கு அப்புறம். இப்போ பாருங்க நவ் ஆர் நெவர் அப்படின்னு இருக்கு. இப்போ நவ் ஆர் நெவர்னா இந்த இடத்துல பாருங்க நெவர் சே தட்னு இருக்கு. இப்போ நம்மளுக்கு அப்போ ஆக்சுவலாக என்னது அப்போ நெவர் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு இதுல வந்து சேமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெக்டாங்கல் போட்டுக்கிறோம். இங்கேயும் ரெக்டாங்கல் போடுறோம் நெவர். அப்போ ஈக்குவலுக்கு அப்புறம் பாருங்க அதே மாதிரி ஏதோ ஒரு வேர்டு சேமா இருக்கு. எந்த வேர்டு சேமா இருக்கு எக்ஸிஎன் இங்கே ரெக்டாங்கல் போடுறோம். இதை மறந்துக்கூடாதுங்க. இங்க என்ன பண்ணுவோம் அதை தான் அங்கே போடணும். இங்க ரெக்டாங்கல் போட்டு அங்கே சர்க்கிள் போடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஏவும் பியும் கம்பேர் பண்ணிட்டோம். ரெண்டாவது பியும் சியும். இப்போ பிக்கு சிக்கும் பாருங்க நெவர் சே தட்டு நவ் சே திஸ். இப்போ பாருங்க எந்த வேர்டு சேமா இருக்கு இந்த வேர்டு சேமா இருக்கு. அப்போ இந்த வேர்டு சேமா இருந்தால் என்ன பண்றேன் ட்ரையாங்கல் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, சேக்கு. இப்போ இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா ஏதோ ஒன்று சேமா இருக்கும். எந்த வேர்டு சேமா இருக்கு யூஎல்ஏ அப்போ இதுக்கும் ட்ரையாங்கல் போடுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ சிக்கும் ஏக்கும் கம்பேர் பண்றோம். சி பாருங்க நவ் சே திஸ். ஓகேங்களா, இது என்னது நவ் ஆர் நெவர் அப்படின்னு இருக்கு. இப்போ எது சேமா இருக்கு நவ்ன்ற வேர்டு சேமா இருக்கு. இப்போ நான் சர்க்கிள் போடுறேன் இதுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த வேர்டுக்கும் அதாவது சிக்கும் ஏக்கும் வேற எதுவும் சேமா இருக்கு. இப்போ இதுல எது சேமா இருக்கு இந்த வேர்டுக்கும் சிக்கும் ஏக்கும். அப்போ பார்க்கும்போது இது பாருங்க இசட்ஏபி இதுக்கும் சர்க்கிள் போடுறேன், இதுக்கும் சர்க்கிள் போடுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்றோம் 3 ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். 1 2 2 3 அது மாதிரி கம்பேர் பண்ணி ஏபி பிசி சின்றதை கம்பேர் பண்ணிட்டோம். கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். கம்பேர் மீன்ஸ் சேமா இருக்காட்டது ஈக்குவலுக்கு முன்னாடியும் ஈக்குவலுக்கு அப்புறம் பார்த்துட்டோம். இப்போ கேட்டு கொஸ்டின் வரும். என்ன கேட்டிருக்காங்க திஸ் ஆர் தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திஸ் ஆர் தட்னா இப்போ பார்க்குறோம். இதில் பாருங்க இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கம்பேர் ஆயிடுச்சு. நவ் நெவர் இதுலயும் இது ரெண்டு கம்பேர் ஆயிடுச்சு. இதுவும் கம்பேர் ஆயிடுச்சு, இதுவும் கம்பேர் ஆயிடுச்சு, இதுவும் கம்பேர் ஆயிடுச்சு. அப்போ ஒரே ஒரு வேர்டு தான் மீனிங் ஆர். அப்படி அப்போ ஆருக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஒய்ஏஜின்றது ஆருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, ஒய்ஓஜின்றது ஆருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப திஸ் ஆர் தட் போது இந்த ஆருக்கு எதை போடுவோம் நம்ம ஒய்ஓஜின்றதை போட்டுருவோம். ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எழுதணும் ஃபர்ஸ்ட் ஒன்னு. நெக்ஸ்ட் பாருங்க இந்த ரெண்டு பாருங்க நெவருக்கு எதுக்கும் ஈக்குவலா எது காலியா இருக்குது தட்டுக்கு வந்து விஏகே. அப்ப இங்க தட்டுன்னு இருக்கு விஏகே அப்படின்னு எழுதிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து திஸ்க்கு எது காலியா இருக்கு டிஏஎல். அப்ப டிஏஎல். அப்ப ஆன்சர் பாருங்க திஸ் ஆர் தட்டோட ஆன்சர் வந்து டிஏஎல் ஒய்ஓஜி விஏகே. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸிங்க. நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு கம்பேர் பண்ணிட்டு என்ன கொஸ்டின் கேட்டுக்காலோ அதுக்கு நம்ம ஈஸி ஆன்சர் போடலாம். ஓகேங்களா. இப்போ நாலாவது கொஸ்டின் பாருங்க. இன் சர்டன் லாங்குவேஜ் குட் இஸ் ஃபேர் இதோட கோடட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஜிசி ஃபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிசி ஃபா அதாவது எதுக்குன்னா குட் இஸ் ஃபேர் அதுக்கு. அதே மாதிரி வந்து ஹூ இஸ் குட் அந்த வார்த்தைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிவி ஃபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அண்ட் யூ ஆர் காட் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ லி ஃபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா இஸ்ன்ற கோடுக்கு என்ன வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
பாருங்க பேரா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை வந்து எடுத்து எழுதிக்கிங்க. அவங்க என்ன சொல்லிக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். குட் இஸ் ஃபேர் அப்படின்னா டி சி ஃபா அவங்க சொல்லிக்கிறது தான். நெக்ஸ்ட் பாருங்க ஹூ இஸ் குட், அதுக்கு வந்து கி வி ஃபா அவங்க என்ன சொல்லிருக்கோம் அதான் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க யூ ஆர் குட், அந்த யூ ஆர் குட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நீ லி ஃபா, அதை அப்படியே எழுதிட்டோம். ஓகேங்களா. இப்போ வந்து கம்பேர் பண்ண போறோம். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, 3 ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் வந்து ஏபிசின்னு சொல்லியிருக்கேன் நான், இல்லை 1 2 3 வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்றோம் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது குட் இஸ் ஃபேர் ஈக்குவலுக்கு முன்னாடி அதே மாதிரி ஹூ இஸ் குட், இந்த ரெண்டுத்துக்கும் எந்தெந்த வேர்டு சேமா இருக்குன்னு பாருங்க. குட்டு சேமா இருக்கு. ஓகேங்களா. அதனால குட்டுக்கு வந்து ரெக்டாங்கிள் போடுறோம், இங்கே ரெக்டாங்கிள் போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுல இன்னொரு லெட்டரும் சேமா இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு லெட்டர் சேம் ஆகும்போது இதுக்கு என்ன பண்றோம் சர்க்கிள் போடுறோம், இதுக்கு சர்க்கிள் போடுறோம். ஈக்குவலுக்கு முன்னாடி ஓகே, ஆனா ஈக்குவலுக்கு அப்புறம் இந்த குட்டுக்கு எது லெட்டர் சேம்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா எவனா இது வரைக்கும் ஒரு லெட்டர் மட்டும் சேமா வந்து இது ஒன்னு சர்க்கிள், இது வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் போட்டா இங்க ரெக்டாங்கிள் போடுவோம், இங்க வந்து சர்க்கிள் போட்டா ஒரு லெட்டர் இது வரைக்கும் பார்க்கும்போது ஈக்குவலுக்கு முன்னாடி ஈக்குவலுக்கு பின்னாடி ஒரு லெட்டர் தான் சேமா இருந்தது, அதனால ஈஸியா போட்டுருந்தோம். ஆனா இப்போ வந்து கம்பேர் பண்ணும்போது 2 லெட்டர் சேமா இருக்கு, ஈக்குவலுக்கு அப்புறம் எது ஈக்குவல் கோடுன்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அப்ப நீங்க என்ன பண்ணோம், 3வது ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கணும். இந்த மாடல்ல இது வரைக்கும் பார்த்த 3 சம்லயுமே வந்து ஈக்குவலுக்கு முன்னாடி சரி ஈக்குவலுக்கு முன்னாடி ஒவ்வொரு லெட்டர் சேமா வந்து அதுக்கு ஈக்குவல் சொல்லிடுறோம். இடம் பிளேஸ் மாறி இருந்தா கூட இதுக்கு ஈக்குவல் இதுன்னு சொல்லிடுறோம். ஆனா இந்த சம்பள பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 லெட்டர் சேமா இருக்கு. இங்க 2 லெட்டர் நம்ம குட்டு ஈஸியா தெரியும். ஐஎஸ் நமக்கு லாங்குவேஜ் தெரியும், இது லாங்குவேஜ் தெரியாது. குட்டுக்கு என்னன்றது நமக்கு தெரியாது, இங்க இஸ்ஸுக்கு என்னன்றது நம்ம என்ன கோடு சொல்லிருக்கோம் தெரியாது. அப்ப என்ன பண்ணோம், அந்த மாதிரி டைம்ல நம்ம 3வது ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பார்க்கணும். 3வது ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பார்க்கும்போது ஏதாவது ஒரு வேர்டு சேமா இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க குட்ன்ற வேர்டு வந்திருக்கு. அப்ப அதே மாதிரி இங்கேயும் வந்து ஏதோ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ சேமா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப இங்க குட்னு இருந்தா குட்டுக்கு வந்து நம்ம ரெக்டாங்கிள் போட்டிருக்கோம். இங்க வந்து அதே மாதிரி எது 3 சேமா இருக்கு பாருங்க, ஃபா எஃப் என்று சேமா இருக்கு. அப்ப நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம், ஃபா தான் வந்து குட்டுக்கு ஈக்குவல். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க ரெக்டாங்கிள் போடுறோம், இங்க ரெக்டாங்கிள் போட்டுரும். அப்ப இந்த மாதிரி சப்போஸ் ஒரு நம்ம கம்பேர் பண்ணும்போது 1 2 ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது 2 லெட்டர் சேம் வந்தா 3வது ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கணும், பார்த்து தான் நீங்க முடிவு பண்ண எதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் தான் ஈஸியா சொல்லிடலாம். இப்போ பாருங்க, இப்போ இது ஓகே பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ணோம் இது ரெண்டுத்துக்கும் சேமா இருந்தான்னு பாக்குறோம். இந்த வேர்டு இப்போ பாருங்க இஸ் சேமா இருக்குன்னு பார்த்து பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் 1 2 இஸ்னா அப்ப இஸ்ன்றது எதுக்கு வரும், இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு 2 மட்டும் சேமா இருக்கு, ஐஎஸ். அப்ப ஐஎஸ்னா எது, கி கி அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து குட் தான் 3 இருந்தது, நம்ம வந்து கம்பேர் பண்ண 2 லெட்டர் குட் ஈஸியா கண்டுபிடிச்சோம். இப்போ ஐஎஸ்ன்றது 2 எழுத்து தான் இருக்கு, அப்ப 1 2 ஸ்டேன் பண்ணா முடிஞ்சு போச்சு. இதுனா அத்தது தான் கண்டுபிடிச்சிட்டோம் சேமா இருக்குது. இப்போ கீன்னு போட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கும் சேமா இருக்கான்னு பாக்குறோம். 3வது பாருங்க, இது சேவ் பண்ணிட்டுமா. இப்போ இது ஹூ இஸ் குட்டுக்கும் யூஆர் குட்டுக்கு எதனா சேமா இருக்கா அப்படின்னு பாக்குறோம். ஆல்ரெடி நம்ம குட்டு தான் சேமா இருக்கு, வேற எதுவும் சேமா இல்ல. நெக்ஸ்ட் நம்ம சிக்கும் ஏக்கும் போறோம். சிக்கு ஏக்கும் கம்பேர் பண்ணும்போது குட்டு தான் சேமா இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் போட்டோம். இப்போ கேட்டுரு கொஸ்டின் போறோம். கேட்டுரு கொஸ்டின் அது இஸ்ஸோட ஐஎஸ் அதோட கோடு நான் கேட்டிருக்கேன். டைரக்டா நம்ம சொல்லிடலாம், ஐஎஸோட கோடு வந்து நம்மள அது கி. அப்ப ஆன்சர் வந்து ஐஎஸ் ஈக்குவல் டு ஜி, ஜிஇ கி, இதுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இன் சர்டன் லாங்குவேஜ் 723 இஸ் கோடட் ஆஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த 723 வந்து வி ஃபீல் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 728 அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 9731 இந்த வேர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி டெஃபினெட்லி ஃபீல் சோ இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ அவங்க கேட்டுக்கிற கொஸ்டின் என்னன்னு பாருங்க. அப்படின்னா விச் நம்பர் ரெப்ரசன்ட் டெஃபினெட்லி, டெஃபினெட்லியோட கோடுனா இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க பேரா கொஸ்டின்ல அகைன் சொல்றேன், என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிருங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 723 தள்ளி எழுதிங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். இப்போ அது என்ன சொல்லிருக்காங்கன்னா வி ஃபீல் குட், வி ஃபீல் குட்னு போடுறோம். நெக்ஸ்ட் 728 இது என்ன சொல்லிருக்காங்க ஃபீல் குட் ஃபேக்டர், அப்போ ஃபீல் குட் ஃபேக்டர்ன்றத போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 9731 பாருங்க, அதனால இந்த நம்பர் விட்டுருக்கோம் நாங்க 4 நம்பர் 9731. அப்போ நம்மளுக்கு வந்து 31 4 இது வரைக்கும் 3 தான் கொடுத்தாங்க, ஆனா இந்த வாட்டி வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்ப 9731 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்டும் தனியா கொடுத்து 31 கிடையாது 31 தனி நம்பர். ஓகேங்களா. தனியா கொடுத்துருக்கோம், தனியா இந்த இடத்துல போடுறோம். போட்டு இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி டெஃபினெட்லி ஃபீல் சோ. அப்ப வி டெஃபினெட் இதுல 4 வேர்டு கொடுத்துருக்காங்க, 4 நம்பர் கொடுத்ததுனால 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு டெஃபினெட்லியோட கோடுன்னா ரெப்ரஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா ஏ பி சி அப்படின்னு கம்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்.
கம்பேர் மீன்ஸ் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இதில் 7 2 3க்கும் 7 2 8க்கும் எது காமனாக இருக்குன்னா 2 நம்பர்ஸ் காமனாக இருக்கு பாருங்க. 7ம் காமனாக இருக்கு, அப்புறம் 2வும் காமனாக 2 வந்து சர்க்கிள் போடுறோம். 7ம் காமனாக இருக்கு, 2வும் காமனாக இருக்கு. இந்த மாதிரி 2 நம்பர் காமனாக இருந்தால் இங்கே நம்ம எதுன்னு சொல்ல முடியாது. போன சம்லேயே பார்த்தோம். இங்கே எது ஈக்குவல், அப்படி 2 நம்பர் காமனாக இருக்க இருந்தால் நம்ம 3வது ஸ்டேட்மெண்ட்டையும் கையில் எடுத்துக்கணும். 3வது ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லி போனால் அதில் ஏதாவது இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க 7 7 7. அப்போ இந்த 7ன்றது நம்மளுக்கு வந்து காமன் 3த்துலேயே இருக்குது. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 3த்துல எது காமனாக இருக்கோ அதான் 7க்கு ஈக்குவல். அப்போ 3த்துல எது காமனாக இருக்குது பாருங்க, ஃபீல் அப்படின்றது காமனாக இருக்குது, ஃபீல் அப்படின்றது காமனாக இருக்குது, ஃபீல் அப்படின்றது காமன் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது 2 லெட்டர் சேமாக இருந்தால் இப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள், அப்போ தான் எதுன்னு தெரியும். இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ பாருங்க 2 2ன்னு இருக்குல்ல, இப்போ 3 லெட்டர் ஓகே ஃபீல் போட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கும் 2 2ன்றது காமனாக இருக்குது. இப்போ இதில் ஏதோ 2 எழுத்து ஏதோ காமனாக இருக்குது, எதுன்னு பாருங்க. இப்போ வந்து குட் குட், அப்போ இதுவும் குட்டு இதுவும் குட்டு, அப்போ 2வோட ஈக்குவல் வந்து குட்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஏபி தான் கம்பேர் பண்ணோம். இப்போ இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது 7 2 8 9 7 3 1 ஏதாவது காமனாக இருக்கா பாருங்க. ஃபீல் குட் ஃபேக்டர், பி டெஃபினெட்லி ஃபீல் ஸோ. இப்போ நம்ம வந்து இதில் வந்து 7 7 ஏர் ஆல்ரெடி கம்பேர் பண்ணிட்டோம், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கும் ஏக்கும் கம்பேர் பண்ணுறோம். இங்கே பாருங்க 9 7 3 1 அப்படின்னு இருக்குது, இங்கே 7 2 3ன்னு இருக்குது. அப்போ 3ன்றது காமனாக இருக்குது. அப்போ 3 காமனாக இருந்தனால நம்ம ட்ரையாங்கலில் போட்டுரும். அப்போ இந்த 2 லெட்டருக்கும், அதாவது சி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஏ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு காமனாக இருக்குது. இப்போ சி ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், வின்ற வார்த்தை இங்கே வி இருக்குது, அப்போ நம்ம ட்ரையாங்கல் போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கேட்டுருக்க கொஸ்டின் போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க, டெஃபினெட்லி அதுக்கு வந்து என்ன லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க, என்ன ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் 7 2 3க்கு ஈக்குவலாக உங்களுக்கு என்னென்ன நம்பர் தெரிஞ்சு போச்சு. இப்போ 8க்கு வந்து ஈக்குவல் வந்து என்ன ஃபேக்டர்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து இங்கே வரும் 9ன்ற லெட்டர் ஒன்று இருக்குது, 1ன்ற லெட்டர் ஒன்று இருக்குது, அதாவது நம்பர் 9ன்ற நம்பர் ஒன்று இருக்குது, 1 நம்பர் இருக்குது, டெஃபினெட்லின்னு இருக்குது, ஸோன்னு இருக்குது. இப்போ கேட்டுருக்கு வந்து டெஃபினெட்லி. ஆனால் இப்போ டெஃபினெட்லிக்கு நம்மளுக்கு 9 சொல்ல முடியுமா 1 சொல்ல முடியுமா? டெஃபினெட்லி வந்து 9ன்னு சொல்லலாம், ஆர் 1ன்னு சொல்லலாம். ஏன்னா எதுக்கு ஈக்குவல் எதுவும் தெரியாதுல்ல. இப்போ இது 9ம் காலியாக இருக்குது, 1ம் காலியாக இருக்குது, இதில் 2 லெட்டர் காலியாக இருக்குது. அப்போ 9ம் சொல்லலாம், 1 சொல்லலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுனா ஆப்ஷனில் என்ன சொல்லிப்பாங்கன்னா 1 9 கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன், இன்னொன்று 1 கொடுத்துருப்பாங்க, இல்லை வேற எதனா நம்பர் கொடுத்துருப்பாங்க. 4வது ஆப்ஷனில் cannot determine அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? முக்கியமான விஷயங்க, cannot determine, அதாவது இது வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஆப்ஷனில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன் வந்து அந்த ஆப்ஷன் தான் டிக் பண்ணணும். நீங்கள் 9 1 கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஏல வந்து 9 கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுங்க, பியில் வந்து 1 கொடுத்துருக்கான்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து cannot be determined அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சிஎன்டி cannot determine சொல்லியிருப்பாங்க. 4வது ஆப்ஷனாக இது சொல்லியிருப்பாங்க. 3வது ஆப்ஷனில் வேறு எதனா 8 நம்பர் கொடுத்துருக்கான்னு வச்சுங்க. இப்போ வந்து ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து 9 கொடுத்துருப்பாங்க, பி ஆப்ஷன் 1, சி ஆப்ஷன் 8, டி ஆப்ஷன் சிஎன்டி cannot be determined அப்படின்னு சொல்லியிருப்பான்னு வச்சுங்க. அப்போது நீங்கள் எந்த ஆப்ஷன் செக் பண்ணால் இந்த வந்து டெஃபினெட்ன்ற வேர்டுக்கு வந்து நம்மளுக்கு இதுவும் சொல்ல முடியாது, இதுவும் சொல்ல முடியாது, கரெக்டான விஷயத்த சொல்ல முடியாது, இதுதான் ஆன்சர் சொல்ல முடியாது. அப்போ எந்த ஆன்சர் டிக் பண்ணிக்கணும், சிஎன்டி cannot determine அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கணும். ஓகேங்களா? இது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அதனால தான் இதை எடுத்து இந்த சம் அதை பார்த்துங்க அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ நம்ம டைப் 3ல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம மொத்தமாக கோடிங் டிகோடிங்கில் நம்ம டைப் 1 டைப் 2 டைப் 3 இந்த மூணுத்தையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். டைப் 1ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லெட்டர் கோடிங், அப்படி வந்து ஃபிக்ஸ்டு கோடிங், 1 to 1 கோடிங், அப்புறம் வந்து கிராஸ் கோடிங். ஏன் சொன்னால் வீடியோவில் எல்லா வீடியோ பாருங்கள், அப்லோட் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வீடியோ பார்க்காம டேரெக்டாக இந்த டைப் மட்டும் பார்த்தா உங்களுக்கு புரியாது, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்தா இந்த 2 டைப்பு தெரியும். அப்போ டைப் 2ல பாருங்கள் நம்பர் கோடிங் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் வந்து டைப் 3ல இன்னைக்கு வந்து பேராகிராஃப் கோடிங், இந்த 3 கோடிங்கையும் நம்ம வந்து கோடிங் டிகோடிங்கில் டைப் 1 டைப் 2 இது 3 வாரியாக வச்சுருக்கோம். இந்த 3 டைப்பும் பார்த்தாவே ஈஸியாக நீங்கள் வந்து மினிமம் என்ன சொல்லிக்க 3 மார்க் கேட்பாங்க, மேக்ஸிமம் நம்ம நிறைய கேட்கலாம். ஓகேங்களா? 8 மார்க் கூட இந்த வாட்டி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்கேன். அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து நோட் புக் எடுத்து இந்த ஒரு வீடியோவை பார்த்து நோட் புக்கில் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எவ்வளோ சம்மௌட் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் இந்த டைப் 3யோட கொஸ்டினை வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு போடுவேன், அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? இப்போ வந்து கடைசியாக கன்க்ளூஷன், அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து யூ கேன் இஃப் யூ கேன், உன்னால் முடியும், முடியாது எதுவும் இல்லை. அதனால் இது பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் முடியுமா, இவ்வளோ சிலபஸ் இருக்கான்னு யோசிக்காதீங்க தயவுசெய்து. நீங்களே வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் அடிக்கணும், அதனால் முயற்சி எடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், தயவுசெய்து விட்டுறாதீங்க. இந்த சேனல் உங்களுக்கு வந்து பார்க்கணும், ரெகுலராக பார்க்கணும், என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.